சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்தது. 55 கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்து 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், உழைக்கும் மக்கள் செங்கொடி இயக்கத்தினுடைய தலைமையில், சிபிஎம்மினுடைய தலைமையில், விவசாய இயக்கத்தினுடைய தலைமையில் நடைபயணமாக வந்து பால்கர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்களுக்கான கோரிக்கைகளை வலுவாக வைத்து அதன் மூலமாக ஒரு பெரும்பகுதி கோரிக்கைகளை வென்றெடுத்து போராட்டத்தை முடித்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு வந்து மெய்சில் இருக்கும். அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளவு உற்சாகமாக, அவ்வளவு உத்வேகமாக மக்கள் சக்தி நம்ம பேசுறோம். அது வந்து நம்ம கண்ணு முன்னால பார்க்க முடியும். ஆனா இந்த நாட்டினுடைய பிரதான ஊடகங்கள், கார்ப்பரேட் ஊடகங்கள் இந்த செய்தியை பெருசா போடல, கண்ணை மூடிக்கிட்டாங்க. ஆனா சமூக வலைத்தளம் இதை நல்ல முறையில மக்கள் மத்தியில கொண்டு போச்சு. சமூக வலைத்தளத்தை இந்த காலத்தில் குலுங்க வைத்த, அதிர வைத்த ஒரு நிகழ்வாக இது நடந்தது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் 50,000 பேரும் நடந்து வந்திருக்கிறார்கள். அதுல நிலம் சம்பந்தமான கோரிக்கை, குறிப்பாக வன உரிமை சட்டத்தை தவறாக அந்த மாநில அரசு பயன்படுத்துவதால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதையெல்லாம் வந்து வச்சுதான் அந்த நடைபயணம். ராத்திரி கூட நடந்து வந்திருக்காங்க. நல்ல கடுமையான இருட்டில் அந்த மினுக்குன்னு எரியிற வெளிச்சத்துல அவர்கள் நடந்து வந்த காட்சியெல்லாம் கூட பார்த்தோம். அதனால இரவு பகலாக 48 மணி நேரம் நடந்து 55 கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான இயக்கம். இப்ப இந்த கோரிக்கைகள்லாம் வந்து ஏன் ரொம்ப வலுவா இந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓரளவு சோர்வோடக்கூடிய விஷயங்கள் முழுக்க ஒன்னொன்னா வந்து தகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணமா 100 நாள் வேலை, அது தகர்ந்து போகிறது. ஒரு பக்கம் கடுமையான விலை உயர்வு, அப்புறம் எல்லா நிலங்களையும் கையகப்படுத்தி கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி வழங்குவது அப்படின்னு சொன்னா, குத்தகைக்கு எடுத்திருக்கிறவங்க நிலத்தை வந்து சொந்தமாக வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, அதை பயன்படுத்தி விவசாய தொழிலாளர்களாக அங்கே பணியாற்றக்கூடிய அவர்கள் உட்பட அது தொட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிலம் கையகப்படுத்துவது, விவசாய விளை நிலம் கையகப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது வந்து ஒரு பரந்துபட்ட தாக்கத்தை ஏழை எளிய மக்கள் மீது ஏற்படுத்துகிறது. அதனால இது ஒரு நிலம் சம்பந்தமான, நிலம் கையகப்படுத்தப்படுவது சம்பந்தமான, வன உரிமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது சம்பந்தமான பிரச்சனை. அதே போல இந்த காலகட்டத்தில் மின்சார திருத்த சட்டம், அது வந்து மின் விநியோகத்தை, மின் உற்பத்தி ஏற்கனவே அரையும் குறையுமா தனியார் மயமாயிருக்கு. இது வந்து மின் விநியோகத்தையும் தனியார் கையில் கொடுப்பது, ஸ்மார்ட் மீட்டர் மாதிரியான விஷயம். மின் கட்டணம் நினைச்சபடி வந்து உயரலாம், அது வந்து தனியாரை சார்ந்தது, அவங்க நினைச்சா உயர்த்த முடியும். ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களுக்கு அடிப்படையாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய சமூக கடமைகளிலிருந்து அரசாங்கம் விலகிக் கொள்வது, இதுதான் வந்து நவீன தாராளமயத்தினுடைய மிக முக்கியமான மையமான அம்சம். மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையிலிருந்து அரசாங்கம் விலகிக் கொள்வது அப்படிங்கிறது தான் வந்து இந்த காலகட்டத்தில். நீங்க தனியார் மயம்னா வேற என்ன? நீங்க மின் விநியோகத்தை கூட தனியாருக்கு கொடுப்பீங்கன்னா அப்புறம் அரசாங்கத்துக்கு வேற என்னதான் வேலை இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்டுதான் மக்கள் வந்து போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அதே போல லேபர் கோட் உழைப்பாளி மக்களை கடுமையாக சுரண்டுகிற ஒரு விஷயம், தொழிலாளிங்கிற பேரை கூட விட்டு வைக்கல. அப்ப இது எல்லாமே வந்து இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. இப்ப இந்த பால்கர் இந்த பகுதி வந்து என்ன பகுதினா, வார்லி ஆதிவாசி எழுச்சி அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றினுடைய மிக முக்கியமான பகுதி. அந்த எழுச்சி நடந்த இடம் இந்த பால்கரனுடைய மையத்துல தான் அது வந்து நடந்தது. அதனால அந்த கால எழுச்சி மிகுந்த போராட்டத்தை நினைவு கூறத்தக்க விதத்துல இந்த போராட்டம் நடந்ததுன்னு சொல்லலாம். அதே போல நாசிக்ல இருந்து மும்பை வரை சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான நடைபயணம் நடந்தது. அது அப்பவே நம்ம ஊடகங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா அப்போது பங்கேற்றவர்களை விட 2 மடங்கு அதிகமாக இப்ப நடந்த, சமீபத்துல நடந்த எழுச்சியில, நடைபயணத்துல மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்ப அதுக்கான காரணம் வந்து வாழவே முடியாது, இனிமேல வாழ்வதற்கான உரிமையே அற்றுப்போய் விட்டது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் மோடி அரசாங்கம் கொண்டு வருகிறது. நாட்டினுடைய வளம் அப்படின்னு பார்த்தாலும்
மேல்மட்டத்துல இருக்கிற 1% பேர் கையில 40% தேசத்தினுடைய செல்வமும் வளமும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம உருவாக்குனதுல வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் வந்து உலக அளவுல உருவாக்குனது. அதுல இந்தியாவை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் வந்து இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படின்னா என்னன்னா, இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையின் காரணமாக யார் கொழுக்கிறார்கள், யார் உயர உயர செல்கிறார்கள்னா, இந்த டாப்ல இருக்கிற 1%, டாப்ல இருக்கிற 10%, கீழ்மட்டத்தில் இருக்கிற 50% சரிந்து கொண்டே போகிறார்கள். பாட்டம்லெஸ் பிட்டும்பாங்க. ஒரு பள்ளத்துல அடி எங்க இருக்குன்னே தெரியாது, அடியே தெரியாத அளவுக்கான பள்ளத்துல உழைப்பாளி மக்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏற்கனவே நிலைமை அதுதான். அந்த நிலைமையை இன்னும் சிக்கலாக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த காலகட்டத்தில் மோடி அரசாங்கம் நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்கு, சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அப்ப அப்படின்னா உழைப்பாளி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள்? அதனால்தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு வாழ்வதற்கான போராட்டம். மற்றதுக்கு கூட போராட்டம் இல்லை, நான் உயிரோட இருக்கணும், வாழணும் அப்படின்னாலே நம்ம வந்து போராட்ட களத்துக்கு வரவேண்டிய அவசியம்தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவங்க கொண்டு வந்த படுமோசமான விஷயங்கள் பலதையும் ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட விடுங்க அப்படின்னா அதையும் கேட்கல. அதனால வந்து தலை போகும் அவசரத்துல இதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பது தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் என்பதற்கான அந்த மக்கள் மன்றத்தினுடைய அவசியத்தையே அவங்க குழி தோண்டி புதைக்கிறார்கள். அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். பார்லிமெண்டா இருந்தா என்னவா இருந்தா என்ன, ஹெச் ராஜா சொன்ன மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க எதுவா இருந்தா என்ன, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக அல்லது எங்களுடைய எதேச்சாதிகார பாதைக்கு சாதகமாக எதை வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற நிலைமையில அவர்கள் போய்கொண்டு இருப்பதை தான் இந்த காலகட்டத்துல அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள் காட்டுகிறது. எல்லாமே மோசமான நடவடிக்கைகள் இருந்தாலும் அந்த 3 மிகப்பெரிய தடைகள் அப்படிங்கிறது, ஒண்ணு இந்த 100 நாள் சட்டத்தை ஒழித்து கட்ட அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விபி கிராம்ஜி, அதே போல 2வது லேபர் கோட், 3வது மின்சார சீர்திருத்தம் சம்பந்தமான அந்த திருத்த சட்டம். அதனால இது 3ஐ எதிர்த்த போராட்டம் வலுவாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்துல முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்.